இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா. இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா. இத்திருவிழா திருத்தூதர்கள் தூய ஆவியின் துணையை பெற்ற ஒரு விழா. இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா. இத்திருவிழா திருத்தூதர்கள் தூய ஆவியின் துணையை பெற்ற ஒரு விழா. இந்த தூய ஆவியார் தூதர்கள் மேல் இறங்கி வந்தார். இன்று தூய ஆவியார் தூதர்கள் மேல் இறங்கி வந்தார். இதைக் கண்ட மக்கள் அங்கு மயங்கி நின்றார். இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா. இத்திருவிழா திருத்தூதர்கள் தூய ஆவியின் துணையை பெற்ற ஒரு விழா. இந்த தூய ஆவியார் தூதர்கள் மேல் இறங்கி வந்தார். இதைக் கண்ட மக்கள் அங்கு மயங்கி நின்றார். பெந்தகோஸ்தே என்ற கிரேக்க வார்த்தைக்கு 50ஆம் நாள் என்பது பொருள். பெந்தகோஸ்தே என்ற கிரேக்க வார்த்தைக்கு 50ஆம் நாள் என்பது பொருள். இயேசு உயிர்த்த 50ஆம் நாளில் திருத்தூதர்களுக்கு கிடைத்தது தூய ஆவியின் திருவருள். இன்றுதான் திருத்தூதர்களை தூய ஆவியாரின் தீ நாவு தீண்டியது. இன்றுதான் திருத்தூதர்களை தூய ஆவியாரின் தீ நாவு தீண்டியது. அது திருத்தூதர்களை இயேசுவின் நற்செய்தியை துணிந்து போதிக்க தூண்டியது. இன்றுதான் திருத்தூதர்களை தூய ஆவியாரின் தீ நாவு தீண்டியது. அது திருத்தூதர்களை இயேசுவின் நற்செய்தியை துணிந்து போதிக்க தூண்டியது. அங்கு அப்போது பெரும் காற்று வீச பேதுரு தன் தாய்மொழியில் பேச. அங்கு அப்போது பெருங்காற்று வீச பேதுரு தன் தாய்மொழியில் பேச. பேதுரு ஆற்றிய திருவுரை அங்கு கூடியிருந்தவர்களின் மொழியில் கேட்டது. அவ்வுரை அங்கு கூடியிருந்த அனைவரும் இன மக்களையும் திரு அவையின் பக்கம் ஈர்த்தது. அங்கு அப்போது பெருங்காற்று வீச பேதுரு தன் தாய்மொழியில் பேச. பேதுரு ஆற்றிய திருவுரை அங்கு கூடியிருந்தவர்களின் மொழியில் கேட்டது. அவ்வுரை அங்கு கூடியிருந்த அனைத்து இன மக்களையும் திரு அவையின் பக்கம் ஈர்த்தது. தூய ஆவியின் துணையோ திருத்தூதர்களுக்கு அருள் வரங்களை வார்த்தது. தூய ஆவியின் துணையோ திருத்தூதர்களுக்கு அருள் வரங்களை வார்த்தது. அன்று பேதுருவின் வழியாக ஆண்டவரின் அருளுரையை கேட்ட மக்கள் பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபத்தோமியர், யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா, பிரிக்கியை, லிரியா, எகிப்தியர், கிரேக்கர் மற்றும் அரேபியர், இவர்களே அன்று பேதுருவின் பேருரையை கேட்ட மக்கள். அன்று பேதுருவின் வழியாக ஆண்டவரின் அருளலையை கேட்ட மக்கள் பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபத்தோமியர், யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா, பிரிக்கியா, லிரியா, எகிப்தியர், கிரேக்கர் மற்றும் அரேபியர், இவர்களே அன்று பேதுருவின் பேருரையை கேட்ட மக்கள். அன்றே திருத்தூதர் வழியாக பல புதுமைகளும் நிகழ்ந்தது. அன்றே திருத்தூதர் வழியாக பல புதுமைகளும் நிகழ்ந்தது. புதுமைகள் வழியாக திருத்தூதர்களுக்கு புகழும் வளர்ந்தது. அன்றே திருத்தூதர் வழியாக பல புதுமைகளும் நிகழ்ந்தது. புதுமைகள் வழியாக திருத்தூதர்களுக்கு புகழும் வளர்ந்தது. இயேசுவின் பணி முடிந்ததும் தூய ஆவியின் பணி தொடர்ந்தது. இயேசுவின் பணி முடிந்ததும் தூய ஆவியின் பணி தொடர்ந்தது. நாளுக்கு நாள் பெருந்தொகையான மக்களால் திரு அவைக்கு பெரும் புகழும் வளர்ந்தது. திருத்தூதர்களும் இப்பெருவிழாவின் நற்செய்தியை துணிவோடு போதித்தார். திருத்தூதர்களும் இப்பெருநாளில் நற்செய்தியை துணிவோடு போதித்தார். இந்த ஒரே நாளில் திருத்தூதர்கள் 3000 பேரை திரு அவையோடு இணைத்து சாதித்தார்.
இதில் இணைந்து செயலாற்றியது மூவொரு இறைவனின் முப்பணி. இதில் இணைந்து செயலாற்றியது மூவொரு இறைவனின் முப்பணி. இதில் முக்கணியின் சுவை போல அமைந்துள்ளது மூவொரு இறைவனின் நற்பணி. இதில் இணைந்து செயலாற்றியது மூவொரு இறைவனின் முப்பணி. இதில் முக்கணியின் சுவை போல அமைந்துள்ளது மூவொரு இறைவனின் நற்பணி. இன்றைய இளைஞனே நீ உன்னை திரு அவைக்கு நற்பணியாற்ற அர்ப்பணி. இன்றைய இளைஞனே நீ உன்னை திரு அவைக்கு நற்பணியாற்ற அர்ப்பணி. உன்னை நீ இறைபணியாற்ற அர்ப்பணித்தால் நீயும் ஒரு அருள்பணி. இன்றைய இளைஞனே நீ உன்னை திரு அவைக்கு நற்பணியாற்ற அர்ப்பணி. உன்னை நீ இறைபணியாற்ற அர்ப்பணித்தால் நீயும் ஒரு அருள்பணி.